தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 14ஆம் நாளில் நாம் இருக்கிறோம். இன்றைய நாளில் என்னோடு நடப்பாயா என் அறிவுரையின்படி என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் இறைவார்த்தையை தியானிக்க அழைக்கிறார். இன்று நமக்கு அநேகருள் அறிவுரை என்றாலே பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது. யாருக்கு வேண்டும் அறிவுரை? யாருக்கு அறிவுரை தர வேண்டும்? அவன் யார் எனக்கு அறிவுரை சொல்ல? அவள் யார் எனக்கு அறிவுரை சொல்ல? அவள் அறிவுரை சொல்லி நான் கேட்டு நடக்க வேண்டுமா? நான் திருந்த வேண்டுமா? இதுதான் அறிவுரையை பற்றி கேட்கும் பொழுது நம்முடைய எண்ணத்தில் எழுகிறது. ஒரு சீடன் தன்னுடைய குருவானவருடைய அறிவுரையின்படி கேட்டு நடந்தால்தான் தான் பயணிக்க வேண்டிய பாதையின் நோக்கத்தை அவனால் அறிந்து கொள்ள முடியும். ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியரின் அறிவுரையை கேட்டு நடந்தால்தான் தன்னுடைய வாழ்க்கையின் இலக்கை அடைய முடியும். பிள்ளைகள் தன் பெற்றோரின் அறிவுரையின்படி கேட்டு நடந்தால்தான் எதிர்காலத்தை அவர்களால் நிர்ணயிக்க முடியும். வாழ்க்கையின் பல்வேறு பயணங்களில் பல்வேறு நபர்களால் நாம் அறிவுறுத்தப்படுகிறோம், அறிவுரை சொல்லி வழிநடத்தப்படுகிறோம். இன்று நாம் பெற்றிருக்கிற உலகத்தை பற்றியதான அறிவு, ஆண்டவரை பற்றியதான ஆவிக்குரிய அறிவு பல்வேறு வழிகளில் பல்வேறு மனிதர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் கட்டளைக்கு செவிசாய்க்கும்படி நமக்கு அறிவுறுத்துகிறார். திருப்பாடல் 32:8 என் கண்ணை உன்மேல் வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அறிவுரையை கேட்டு அவர் கட்டளைக்கு செவிசாய்த்து வாழ இன்றைய நாளில் இறைவார்த்தை நம்மை அழைப்பு விடுக்கிறது. இறைவாய்க்கிற எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் 1ஆம் அதிகாரத்தில் இதைதான் நாம் வாசிக்கின்றோம். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள், உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். இதுதான் இன்றைய தவக்காலத்தில் நம் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு கொடுக்கிற அறிவுரை. நம்மை கழுவி தூய்மைப்படுத்த வேண்டும், பரிசுத்தத்திற்குள் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்த வேண்டும், தீச்செயல்களை நம் திருமுன்னின்று அகற்றி நன்மைகளை நாடி தேட வேண்டும். அநீதிகளும் அக்கிரமங்களும் சமுதாயத்தில் மலிந்து கிடக்கிற நிலை மாறி நீதியை நாடி தேட வேண்டும். சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, குடும்பத்தால் மறுதளிக்கப்பட்டவர்களுக்கு, மறுக்கப்பட்டவர்களுக்கு, குடும்பத்தாரால் கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எனக்கென்று யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் கைவிடப்பட்டவன், நான் திக்கற்றவன், நான் கதியற்றவன் என்று சொல்லி சமுதாயத்தில் ஓரத்தில் இருக்கிறவர்களுக்கு, விளிம்பில் இருக்கிறவர்களுக்கு உரிமைகளும் அடையாளங்களும் அங்கீகாரங்களும் மறுக்கப்பட்டு சமுதாயத்தினராலும் குடும்பத்தினராலும் திக்கற்ற நிலையில், கதியற்ற நிலையில் விடப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீதி வழங்கி அரவணைக்க வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு, கைம்பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, வறியவர்களுக்கு, எளியவர்களுக்கு, ஏழை மக்களுக்கு, நீதியற்றவர்களுக்கு வழக்காட வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இப்படி நாம் செய்யும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நமக்காய் இறங்கி வருகிறார். நம்முடைய பாவங்கள் கடுஞ்சிவப்பாயிருந்தாலும் உறைந்த பனி போல் அவற்றை வெண்மையாய் மாற்றி, அவை இரத்த நிறமாய் சிவந்திருந்தாலும் பஞ்சை போல் அவற்றை வெண்மையாக்கி நமக்குள் பரிசுத்தத்தை கொடுப்பார். அவருடைய விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தினால் இந்த தவக்காலங்களில் நாம் அவரோடு இணைந்து அனுபவிக்கிற அந்த பாடுகளினால், அந்த மரணத்தினால், அந்த உயிர்த்தலின் வல்லமையினால் நம்மை புது மனிதராய், வெண்மையான மனிதராய், பரலோகத்திற்கு உரிய மனிதர்களாய் நம்மை மாற்றுவார். நாட்டின் நற்கனிகளை நாம் உண்ணச் செய்வார். நம் கையிட்டு செய்கிற வேலைகளில் முன்னேற்றத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பரலோகத்தின் பலகனிகளை நமக்காய் திறந்து கொடுப்பார். அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் நமக்காய் திறந்து விடப்படும். ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய அறிவுரைகளுக்கு செவிசாய்த்து இந்த தவக்காலங்களில் அவரோடு கூட நடக்க வேண்டும். ஒப்பு கொடுப்பாமா? நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிற பாடுகள், நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான நிந்தைகள், அவமானங்கள், நீதியற்ற அநியாயமுள்ள செயல்கள், அனுபவித்து கொண்டிருக்கிற ஏளனங்கள், இழிவுகள் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். நம் தனிப்பட்ட வாழ்க்கையில், அந்தரங்க வாழ்க்கையில் நாம் செய்கின்ற தீமையான செயல்கள், யாரும் என்னை பார்க்கவில்லை, நான் செய்கிற தவறு யாருக்கும் தெரியாது என்று சொல்லி அந்தரங்க வாழ்க்கையில் நாம் செய்கின்ற தவறுகள், நீதியற்ற செயல்கள், லஞ்சம், ஊழல்,
அடுத்தவருடைய பெயரை கெடுப்பது, அடுத்தவர்களுடைய உயர்வை எப்படியாவது கீழே இழத்தாட்ட வேண்டுமென்ற மனப்பான்மையோடு அடுத்தவர்களுக்கு எதிராக எழுவது, என்னை காட்டிலும் என் குடும்பத்தை காட்டிலும் எந்த குடும்பமும் வளர்ந்துவிடக்கூடாது என்ற பொறாமை உணர்வால், பொச்சரிப்பால், பொல்லாங்கினால் அடுத்தவர்களுடைய உயர்வை தடுக்க நினைப்பது, இது எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்துவிட்டு மனம் திரும்பி ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே, ஒவ்வொரு நாளும் நன்மையான வாழ்க்கைக்கு எங்களை அழைப்பு விடுக்கிறவரே, தீமைகளை விட்டு எங்களை தூய்மையாக்கி கொண்டு நீர் விரும்புகிற காரியங்களை செய்து பரிசுத்தர்களாய் வாழ எங்களை ஒவ்வொரு நாளும் அழைப்பு விடுக்கிறவரே, இப்பொழுதும் கூட எங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்போ இருக்கிறது, அந்த பாவத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா. எங்களை வெண்பனி போல நீர் மாற்றுவீராக, பஞ்சை போல உறைந்த பனியை போல எங்கள் பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த தவக்காலத்தின் நாட்களில் இன்னுமாய் நாங்கள் உம்முடைய அறிவுரையின்படி வாழ்ந்து உம்முடைய கட்டளைகளின்படி வாழ்ந்து பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோமாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.